எங்க சின்ன வயசுல வருஷா வருஷம் அக்டோபர் மாசத்துல எங்க குடும்பம் மொத்தமும் நார்தன் மிஷிகன் பக்கம் போறது வழக்கம். அங்க எங்க மாமா ஜிம்முக்கு 4 ஏக்கர்ல ஒரு பெரிய இடம் இருந்துச்சு. அந்த வீட்ல 5 பெட்ரூம் இருக்கும். அவ்ளோ பெருசு. மாமா ஜிம் ஒரு பெரிய வேட்டைக்காரர். அவருக்கு இந்த கேம்பிங், மீன் பிடிக்கிறதுன்னா ரொம்ப இஷ்டம். என் அப்பாவுக்கு அதெல்லாம் பெருசா செட் ஆகாது. அவர் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு நினைக்காத ஆளு. ஆனா அன்னைக்கு மதியம் அப்பாவும் மாமாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாங்க பசங்க, நான், என் தம்பி ஆடம், கசின்ஸ் ஜேக், ஜோ எல்லாரும் சேர்ந்து காட்டுக்குள்ள தனியா டென்ட் போட்டு தங்கணும்னு ஆசைப்பட்டோம். அப்பாவும் மாமாவும் ஏற்கனவே நல்லா தண்ணி அடிச்சு மப்புல இருந்ததால உடனே ஓகே சொல்லிட்டாங்க. எங்க அம்மாக்களுக்கு இதுல இஷ்டமே இல்ல. ஆனா அவங்களால தடுக்க முடியல. அந்த 4 ஏக்கரை தாண்டி உள்ள கவுண்டிக்கு சொந்தமான அடர்ந்த காடு இருந்துச்சு. அங்க மான் படுக்கைன்னு மாமா சொல்ற ஒரு இடத்துல கொண்டு போய் எங்களை விட்டாங்க. அங்க தர நல்லா மெத்துன்னு பாசி படிஞ்சு இருக்கும். சாயங்காலம் இருட்டினதும் அப்பாவும் மாமாவும் அரைகுறையா ஒரு டென்ட்டை செட் பண்ணி கொடுத்தாங்க. அது 4 பேர் படுக்கிற அளவுக்கு பெரிய டென்ட். ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல அம்மாக்கள் மறுபடியும் பசங்க தனியா இருக்காங்களேன்னு கவலைப்பட்டாங்க. அதுக்கு எங்க அப்பா, ஏதாச்சும் ஆபத்துன்னா அவங்க அலர்ற சத்தம் இங்க வரைக்கும் கேட்கும், ஒன்னும் ஆகாதுன்னு ஒரு ஜோக்கு வேற அடிச்சாரு. கடைசியில அதுவே நிஜமாச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு டார்ச் லைட்டு, போர்வை, அப்புறம் விளையாட ஊனோ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போனோம். எங்களை இறக்கி விட்டுட்டு அப்பாவும் மாமாவும் வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கோம்னு நினைச்சோம். ஆனா சுத்தி கும்மிருட்டு. வீட்டு வெளிச்சம் கூட தெரியல. சரின்னு ஊனோ விளையாட ஆரம்பிச்சோம். அந்த விளையாட்டு நேரத்தை நல்லா போக்குச்சு. எல்லாரும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தப்பதான் தூரத்துல யாரோ ஒரு பொண்ணு அலர்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. எல்லாரும் அரண்டு போய் ஒருத்தர ஒருத்தர் பார்த்தோம். எனக்கு தெரியும், நரி கத்துனா சில சமயம் பொண்ணுங்க கத்துற மாதிரியே இருக்கும்னு. அத சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தினேன். ஜோ ரொம்ப பயந்து போயிருந்தான். கொஞ்ச நேரம் எல்லாம் அமைதியா இருந்துச்சு. மறுபடியும் ஊனோ விளையாட ஆரம்பிச்சோம். ஆனா திடீர்னு முன்னாடி கேட்ட அதே அலறல் சத்தம் இந்த முறை ரொம்ப சத்தமா ரொம்ப பக்கத்துல கேட்டுச்சு. அது கண்டிப்பா நரி சத்தம் இல்ல, மனுஷங்க கத்துற மாதிரியே இருந்துச்சு. ஜோ அழவே ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் டார்ச் லைட் அணைங்கன்னு சொல்லிட்டு இருட்டுல மூச்சு விடாம உட்கார்ந்திருந்தோம். வெளியில ஓடலாம்னா வெளியில எங்களை துரத்திட்டு வந்துருவாங்களோன்னு பயம். அந்த துணி டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கிறதான் பாதுகாப்பா தெரிஞ்சுது. திடீர்னு சருகுகள் நசுங்குற சத்தம், யாரோ வேகமா ஊடி வர்ற காலடி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் நேரா எங்க டென்ட்டுக்கு வெளியே வந்து நின்னுச்சு. அடுத்த நொடி காது கிழியிற அளவுக்கு ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் எங்க டென்ட்டுக்கு வெளியவே கேட்டுச்சு. கூடவே எங்க டென்ட்டை யாரோ புடிச்சு உலுக்கினாங்க. சும்மா இல்ல, வெறி பிடிச்ச மாதிரி ஆட்டினாங்க. நாங்க எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டோம். வெளிய போங்கடான்னு கத்திக்கிட்டே ஜிப்ப திறந்து டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு உசிர கையில புடிச்சுக்கிட்டு வீட்டை நோக்கி ஓடினோம். அது ஒரு வாழ்வா சாவாங்கிற ஓட்டம். கத்திக்கிட்டே வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தோம். எங்க சத்தம் கேட்டு குடும்பமே வெளியில வந்துருச்சு. நாங்க நடந்தத சொன்னோம். எனக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை எங்க அக்காவையோ தங்கச்சியையோ அனுப்பி எங்களை பயமுறுத்தி இருப்பாங்களோன்னு. அப்பா கிட்ட சண்டையே போட்டேன். ஆனா அப்பா எங்களை கூட்டிட்டு போய் அவங்க ரூமை காட்டினாரு. அங்க என் அக்காவும் கசின் பொண்ணுங்களும் ஆழ்ந்த தூக்கத்துல இருந்தாங்க. அப்பதான் புரிஞ்சுது, காட்டுல எங்களை பயமுறுத்தினது எங்களுக்கு தெரியாத யாரோ ஒரு அந்நியன்னு. உடனே அப்பாவும் மாமாவும் துப்பாக்கியை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போய் தேடி பார்த்தாங்க. ஆனா யாரையும் கண்டுபிடிக்க முடியல. அடுத்த நாள் காலையில போய் டென்ட்டை எடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. அன்னைக்கு ராத்திரி எங்க டென்ட்டுக்கு வெளியே வந்தது யாரு, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத மர்மமாவே இருக்கு.